பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபைடு ஆடிட்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பழைய டூ வீலர் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 25-30-35 கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய டூ வீலர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 75-80 கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய டூ வீலர்ஸ் இருக்குது. இது ஒரு வகையான எரிபொருள் சேமிப்பு நோக்கி நம்மளுடைய 2 சக்கர வாகனத்தினுடைய தொழில்நுட்ப முன்னேற்றம் தான். அதே போல தான் நம்மளுடைய எனர்ஜி ஆடிட்டிங் பொறுத்த வரைக்கும் கூட பழைய இயந்திரங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகும், மின்சாரம் வந்து நிறைய செலவாகும். இப்போ இருக்கக்கூடிய மின் இயந்திரங்கள் தொழில்நுட்ப அடிப்படையில் குறைந்த மின்சாரத்தில் அதே வேலையை செய்து கொடுக்கக்கூடிய இயந்திரங்கள் நிறைய இருக்குது. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இந்த எனர்ஜி ஆடிட்டிங். இந்த எனர்ஜி ஆடிட்டிங் பண்ணுறதுனால அரசாங்கமே உங்களுக்கு நிறைய வகையில் ஊக்குவிக்குது. நீங்கள் சேமிக்கக்கூடிய இந்த அதாவது எனர்ஜி சேவ்டிஸ் எனர்ஜி சிஎஃப்எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பயன்பாடு இருக்கும். மங்களான வெளிச்சம், ஆனால் 40 வாட்ஸ் குறைவில்லாமல் 60 வாட்ஸ் குறைவில்லாமல் 100 வாட்ஸ் குறைவில்லாமல் அந்த மின்சாரத்தை எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு டெவலப்மெண்ட் டியூப்லைட் வந்தது. டியூப்லைட் வந்து 40 வாட்ஸ் நிலையான வெளிச்சமான ஒரு இடத்துக்கு உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்குது. இப்போ அதையும் தாண்டி அதே வெளிச்சம் 6 வாட்ஸில் 9 வாட்ஸில் உங்களுக்கு பல்பு கிடைக்குது. தமிழக அரசும் நிறைய இடத்துல மானிய விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்கள்லையும் நிறைய பேர் வந்து இப்போ எல்இடி லைட் மாறிட்டு இருக்காங்க. இப்போ வாட்ஸ் கம்மியாகுதுன்னா வெளிச்சம் கம்மியாகுதா? கிடையாது. எனர்ஜி செலவு பண்ணுற எனர்ஜி தான் குறையவே தவிர அதனுடைய வெளிச்சத்தில் எந்த வகையிலையும் குறைவில்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலையும் அரசாங்கம் வந்து இந்த எரிசக்தியையும் மின்சாரத்தையும் சேமிக்கிறதுக்கான அனைத்து வழிகளையும் அனைத்து முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் தமிழக அரசு வந்து எனர்ஜி ஆடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய மானிய தொகைகளும் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இதில் சிறு குறு நிறுவனங்கள் இருக்குது. இந்த எனர்ஜி ஆடிட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 1,50,000 செலவாகும். இந்த 1,50,000 செலவாகும் பொழுது உங்களுக்கு அரசாங்கம் வந்து 75,000 மானியமாக கொடுக்குறாங்க. 75,000 நீங்கள் செலவு பண்ணால் போதும், 75,000 அந்த தொழில் நிறுவனத்துக்கு மானியமாக கொடுக்குறாங்க. இந்த மானியமாக கொடுக்கறதன் அடிப்படையில் அந்த எனர்ஜி ஆடிட்டிங் முடிஞ்சு உங்களுக்கு வந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு ஒரு டாக்டர் மாதிரி இதனுடைய ஹெல்த் எப்படி இருக்குது, இந்த மிஷினரி ஓட்டலாமா, இந்த மிஷினரிக்கு வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணலாமா, இதை விட பெட்டரான எக்யூப்மெண்ட் இருக்குமா அப்படின்ற ஒர்க்கு தான் வந்து எனர்ஜி ஆடிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் பேசிஸில் உங்களுக்கு 15% ஏற்கனவே நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற மின்சாரத்தில் 15% நீங்கள் குறைச்சிங்கனாக்க அந்த குறைக்கப்பட்ட அந்த தொழில் நிறுவனத்திற்கு மானியம் கொடுக்கறதுக்கு தமிழக அரசு முன் வந்திருக்கிறது. அதை நல்ல வகையில் பயன்படுத்திக்கோங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிறு மற்றும் குறு தொழிலில் வந்து உங்களுக்கு 2,50,000 வரைக்கும் மானியம் தருது. நடுத்தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. இந்த எனர்ஜி ஆடிட்டிங்களுடைய பேசிஸில் உங்களுக்கு மாற்றக்கூடிய உபகரணங்கள், இயந்திரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுல உங்களுக்கு சுமார் 25% வந்து மானியம் அதிலே வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அதை கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் அரசாங்கம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் எனர்ஜியை சேவ் பண்ணுங்க, குறைந்த ஆற்றலில் நிறைந்த பணி நடக்கணுன்றது. இப்போ பழைய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு டைரெக்டாக சம்மந்தம் இல்லைன்னா ஓரளவுக்கு சம்மந்தம் உள்ளது. விண்டு மில் இருக்குது, ரினவபிள் எனர்ஜி. இப்போ கவர்மெண்ட்டே வந்து என்ன என்கரேஜ் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா பவர் கிரெடிட் சிஸ்டம். பவர் கிரெடிட் சிஸ்டம்ன்றது வந்து அந்த காற்றாலையில் உற்பத்தியாகக்கூடிய அந்த மின்சாரம் நீங்கள் வந்து 100 யூனிட் உங்கள் தொழிற்சாலைக்கு செலவு பண்ணுறீங்கன்னு உதாரணத்துக்கு வச்சுருக்கா 25 யூனிட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பில்லு 25 கழிச்சுட்டு உங்களுக்கு 75 யூனிட்டுக்கு மட்டும்தான் பில் போடுவாங்க இபியில். அதாவது நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த மின்சாரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துலேருந்து கழிச்சுட்டு குறைந்த அளவுக்கு தான் பில் போடுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு சோலார் பவர் பேனல். ஸோ இதில் வந்து நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒரு சிறு துளியும் பெருவெள்ளம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஷயமே, வீட்டில் இருந்து ஒரு ரூம் அடுத்த ரூம் போகும்பொழுது தேவைப்பட்டால் மட்டும் அந்த ஃபேனோ லைட்டோ எரிய வைக்குமே தவிர அது தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு பண்ண வேண்டாம். தயவுசெய்து எல்லாருடைய முயற்சியும் நம்ம தொடக்கத்தினுடைய செயலில் இருந்து தான் இருக்கிறதுக்கிற தொழிற்சாலை மட்டும்தான் வந்து செலவு பண்ணுதா அப்படின்னா கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிராமப்புறங்களில் மின் விளக்கு தெருவில் வைக்கிறோம், பொது இடங்களில் வைக்கிறோம், மின்சாரம் வந்து நீர் இறைக்கிறதுக்காக மோட்டர் பம்ப் போடுறோம். இதனுடைய
மொத்த செலவு யூ கேனாட் இமேஜின் 75% அந்த கிராமத்துக்கு வரக்கூடிய நிதியில மின்சாரத்துக்கு தான் செலவாகும். அப்படி செலவாகும் பொழுது பெருந்தொகை, மீதி நம்மளால வளர்ச்சி பணிகளுக்கு அதில் தான் செலவு பண்ண முடியாது. தவிர ஒருவேளை இதெல்லாம் எனர்ஜி குறைஞ்சது அப்படின்னா அந்த எனர்ஜி குறையிறதன் அடிப்படையில் நிறைந்த நல்ல பணிகளை செய்யறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. மேலும் எல்லா வகையிலையும் நீங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இங்க வந்திருக்கக்கூடிய உற்பத்தியாளர் மற்றும் சிறு தொழில் முனைவோர்கள் தயவு செய்து இந்த எனர்ஜி ஆடிட்டிங்கை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து இந்த நல்ல கவர்மெண்ட்டுடைய நல்ல திட்டத்தை பயன்படுத்தி நீங்களும் முன்னேற்றத்தை காண வேண்டும். அரசாங்கம் அதுக்கு தொடர்ந்து உங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நல்ல வாய்ப்பினையும் இந்த கருத்தரங்கனையும் பயன்படுத்திக்கோங்க. இந்த கருத்தரங்கை பயன்படுத்துறதோடு விட்டுறாம அதுக்கப்புறம் எனர்ஜி ஆடிட்டர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டருடைய மேனேஜர் இருக்காங்க, நம்மளுடைய எனர்ஜி ஆடிட்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணதன் அடிப்படையில் உங்களுக்கு உங்களுடைய இயந்திரங்களை புதுமையாகவோ மாற்றம் செய்யறதுக்கோ நல்ல அறிவுரை உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க சேமிக்கிற இந்த மின்சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 மாதத்துலேயே ரிட்டர்ன் வரும். தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்க உள்ள வாழ்வாய் செயலாளர் அவர்கள், கரூர் கைத்தறி ஏற்றுமதி சங்கம் அவர்களை வருகிறார். வாழ்த்துறை வழங்க உள்ள திரு கே ராஜேந்திரன் தலைவர் அவர்களை வருக. திரு ரமேஷ்குமார் அவர்களே, எனர்ஜி ஆடிட்டர் நம்ம அவங்க எப்படி கையெழுத்திட்டே இருந்தா ஒரு காலத்துல பிரச்சனை வரும். பொலிட்டிக்கல் வாருங்கிறப்ப நம்ம ஒரு நாள்ல இந்தியாவை குறைக்க முடியும். ஆயில் அப்படியே ஷிப் பண்ணி இருக்குன்னா இந்தியா கொலாப்ஸ், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிம்பாங்க. ஸோ அது நம்ம எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் வெரி புவர். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தது இந்தியாவில் கேஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டீங்க, ஒரு நட்டு இருக்கிறது ஆஃப்ஷோர் ஆன்ஷோர் கேஸ். இந்தியாவில் எங்க கிடைக்குது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓடுறது இதெல்லாம் ஆன்ஷோர் ஆஃப்ஷோர். இதெல்லாம் ஃபியூச்சர்ல